நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் நவம்பர் 29, 1908 ஆண்டு நாகர்கோவிலை அடுத்த ஒழுகினசேரியில் பிறந்தவர். இவருடைய முழு பெயர் நாகர்கோவில் சுடலை முத்துப்பிள்ளை கிருஷ்ணன் ஆகும். இதன் சுருக்கமே NSK கிருஷ்ணன் என்பதாகும். இவருடைய தந்தை சுடலை முத்துப்பிள்ளை மற்றும் தாயார் இசக்கி அம்மாள். மிகவும் ஏழ்மையான குடும்பம். தாயார் வீட்டிலேயே சிற்றுண்டி கடை நடத்தி குடும்பத்தை நடத்தியவர். வறுமை காரணமாக NSK கிருஷ்ணன் 4ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்கவில்லை. சிறு வயதிலேயே நாடக கம்பெனியில் சோடா விற்கும் பையனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர். NS கிருஷ்ணனுக்கு நாடகங்களின் மீதான ஆர்வம் மிகுதியால் சோடா விற்று கொண்டே நாடகங்களை பார்த்து நடிப்பதற்கான ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டவர். காலப்போக்கில் நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்து தன்னுடைய நகைச்சுவை திறமையால் மிக விரைவாகவே பிரபலமானார். 1936ஆம் ஆண்டு வெளிவந்த சதி லீலாவதி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானவர். அதே ஆண்டில் இவரது இரண்டாவது படமான மேனகா முதலில் வெளியாகி பெரிய வெற்றியை தந்தது. NSK வெறும் காமெடி நடிகராக மட்டுமல்லாமல் தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாக சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். கூத்தாடிகள் என்று அழைக்கப்பட்ட நடிகர் சமுதாயத்திற்கு மதிப்பு, மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை பெற்று தந்ததில் முக்கிய பங்காற்றியவர். கலைவாணர் என்ற பட்டமும் இதற்கான சேவைக்கான, அதாவது நடிகர் என்றால் வெறும் கூத்தாடிகள் மட்டுமல்ல, நடிகர்களாலும் சமுதாயத்தை சீர்திருத்த முடியும் என்ற எண்ணங்களை மக்களுக்குள் புகுத்தியதால் இப்பட்டத்தை கொடுத்து கௌரவித்தனர். NSK அவர்களை தமிழகத்தின் சார்லி சாப்ளின் என்றும் செல்லமாக அழைத்தார்கள். NSK தன்னுடைய நகைச்சுவை காட்சிகளுக்கு சுயமாக வசனம் எழுதுவதோடு சொந்த குரலில் பல பாடல்களையும் பாடியுள்ளார். NSK தன்னுடைய பாடல்களில் அன்றாட வாழ்க்கை யதார்த்தங்களையும் விஞ்ஞான கருத்துக்களையும் துணிச்சலுடன் சொன்னவர். பணத்தை எங்கே தேடுவேன் மற்றும் விஞ்ஞானத்தை வளர்க்க போரண்டி போன்ற பாடல்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. NSK நாகம்மை என்பவரை திருமணம் முடித்தார். பின்னர் நடிகை TR மதுரத்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். பின்னர் மதுரத்தின் தங்கையான வேம்பு என்பவரையும் மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டவர். NS கலைவாணர் புகழின் உச்சியில் இருந்த அக்காலகட்டத்தில் லட்சுமி காந்தன் என்பவர் தான் நடத்தி வந்த இந்து நேசன் என்ற பத்திரிகைகளில் MK தியாகராஜ பாகவதர் மற்றும் NSK ஆகியோரின் தனிப்பட்ட வாழ்க்கை, காதல் விவகாரங்கள் மற்றும் ஒழுக்கக்கேடுகள் பற்றி தொடர்ந்து அவதூறான மற்றும் ஆபாசமான கட்டுரைகளை எழுதியவர். லட்சுமி காந்தனால் NSK மற்றும் MK தியாகராஜ பாகவதர் ஆகிய இருவருக்கும் சமூகத்திலும் தொழில் துறையிலும் பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியது. லட்சுமி காந்தனின் சினிமா தூது என்ற பத்திரிகையை தடை செய்ய வேண்டும் என்று இருவரும் சென்னை மாகாண ஆளுநரிடம் ஒரு மனு கொடுத்தனர். அதன் விளைவாக அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டது. ஆனால் லட்சுமி காந்தன் உடனே இந்து நேசன் என்ற வேறொரு பத்திரிகையை வாங்கி தொடர்ந்து இதுவரை பற்றியும் மேலும் அவதூறாக எழுத தொடங்கினார். இதனால் தன்னுடைய முயற்சி தோல்வி அடைந்ததோடு மீண்டும் அவமானமும் தொடர்ந்ததால் பாதிக்கப்பட்ட நடிகர்கள் மிகுந்த மனக்கசப்பிலும் கோபத்திலும் இருந்தனர். இந்த அவதூறுகளை தடுக்கவோ மற்றும் அதற்கு காரணமானவரை கொல்லவோ NSK, MKD மற்றும் சில முக்கிய புள்ளிகளும் கூலிப்படைகளை ஏவி அவரை கொலை செய்வதற்கு ஆட்களை ஏற்பாடு செய்து அதற்கு பணம் கொடுத்தார்கள் என்று அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் ஜெயானந்தம் என்ற நபர் மன்னிப்பு சாட்சியாக மாறினார். அதாவது அப்ரூவராக மாறினார். அதாவது லட்சுமிகாந்தன் கொலை சதித்திட்டத்தில் இவ்விருவருக்கும் பங்குண்டு என்றும் கொலைகாரர்களுக்கு இவர்கள் பணம் கொடுத்தார்கள் என்றும் வாக்குமூலம் அளித்ததால் இருவரையும் கைது செய்தனர். ஜெயானந்தன் சாட்சியின் அடிப்படையிலே புகழின் உச்சியில் இருந்த இந்த இரண்டு நடிகர்களும் 1944ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு வழக்கில் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டனர். பின்னர் லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சிலில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டிற்கு பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மறு விசாரணை செய்யப்பட்டு சாட்சியங்களின் நம்பகத்தன்மை போதவில்லை என்ற காரணத்தால் 1947ஆம் ஆண்டு இருவரும் நிரபராதிகள் என விடுவிக்கப்பட்டனர். இந்த சிறைவாசம் இவருடைய கலை வாழ்வில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. NSK தனது விடுதலைக்கு பிறகு சிறை அனுபவங்களை வைத்து நகைச்சுவை காட்சிகள் நடித்து அதை பற்றிய பாடல்களையும் பாடினார். அக்காலகட்டத்தில் NSKவுக்கும் MG ராமச்சந்திரனுக்கும் இடையே ஆழ்ந்த நட்பு இருந்தது. கலைவாணரின் வள்ளல் குணம்தான் தனக்கு பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது என்று MGR பலமுறை குறிப்பிட்டுள்ளார். மேலும் MR ராதா மற்றும் NSK இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர். மேலும் NSK தயாரித்த நல்ல தம்பி என்ற திரைப்படத்திற்கு அறிஞர் அண்ணாதுரை கதை வசனம் எழுதியுள்ளார். பகுத்தறிவு மற்றும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் பரப்ப இருவரும் இணைந்து செயல்பட்டனர். மேலும் NSKவின் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் நிறைந்த பல நகைச்சுவை மற்றும் அறிவுரை சார்ந்த பாடல்களுக்கு உடுமலை நாராயண் கவி பாடல்களை எழுதியுள்ளார். இவர்களது கூட்டணியே சமூக விழிப்புணர்வுக்கு வித்திட்டது. கலைவாணர் NS கிருஷ்ணன் தன் கலைத்துறையை வள்ளல் தன்மையுடனும் சமூக சிந்தனையுடன் அணுகியதால் சக கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் என பலதரப்பட்ட மக்களிடமும் ஆழ்ந்த நட்பையும் மரியாதையும் பெற்றிருந்தன. சிறை போராட்டம் இவருடைய வாழ்க்கையை பெரிதும் பாதிப்படைய செய்தது. கல்லீரல் சுழற்சி நோயால் சிகிச்சை பெற்று வந்த கலைவாணர் NS கிருஷ்ணன் தனது 48வது வயதில் ஆகஸ்ட் 30, 1957 அன்று சென்னையில் காலமானார். சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்த மாபெரும் கலைஞராக கலைவாணர் NS கிருஷ்ணன் இன்றும் போற்றப்படுகிறார். சென்னை கலைவாணர் அரங்கம் இவருடைய நினைவாகவே பெயரிடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.